ஏங்க இது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு மார்னிங் விளாகுங்க. இதுதான் இது வரையும் நம்ம சேனலில் மார்னிங் விளாகே பார்த்துருக்க மாட்டீங்க. நைட்டு விளாக் வேணால் பார்த்துருப்பீங்களே தவிர மார்னிங் விளாக் பார்த்துருக்க மாட்டீங்க. இல்லை சார், இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கணும்? அங்கே கிராஸ் ரோடு தாங்க போயின்னு இருக்கோம். எதுக்குடா போகிற அப்படின்னா, நம்மளுடைய பையனுக்கு பைக் புக் பண்ண போகிறோம். எஸ், அது இப்போ டீட்டெயில்ஸ் மட்டும் பைக் டீட்டெயில்ஸ் கேட்டு பைக் புக் பண்ணால் புக் பண்ணிருவோம், சொல்ல முடியாது ஏன்னா. ஓகே, மார்னிங்கில் வண்டி ஏற்றல நல்லா தான் இருக்குது. ஏன்னா வெயில் அடிக்கலை, அதனால் நல்லா இருக்குது, மந்தாரமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் நல்லா இருக்குது. அது வெயில் வச்சுருந்தது புழுங்கல்ல செத்துருப்பேன். இதோ அங்கே இருக்குது பேர், கண்டுபிடிச்சாச்சிங்க. ஹீரோ ஸ்டோர் ரூம் இருக்குடா, மேலே இருக்குடா. ஓகே, வந்தாச்சுங்க நம்ம ஸ்டோர் ரூமுக்கு. நம்ம ஸ்டோர் ரூம் இல்லை, இவன் ஸ்டோர் ரூமுக்கு. ஏடா ஸ்டோர் ரூம் ஆளுகால் விலை பேசின்னு இருக்கீங்க. மாடி ஓகே, கண்டினியூ பண்ணுறாங்க. பாய். இல்லை சார், நம்ம ஹீரோ ஷோரூம் வந்தாச்சுங்க. அங்க பாருங்க, மேல வருவாங்க பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த பிளாக் கலர் தான் நம்ம வந்து உள்ள. கீழே ரெட் இருக்குங்க. ஆனா ரெட் இருக்கு, ரெட் ஓகே தான். ஆனா நமக்கு வந்து பிளாக். நம்மளோட பேர் வந்து இனிமே வைக்க போறோம். என்ன பேர் வைக்கலான்றத நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? ஓகே வாங்க. இனிமே இவ்வளவு பிடிக்க முடியாது கடவுளே. ஓகே உள்ள ஓகே தானே. இந்த அப்படி நீ பேசு. இதோங்க, இந்த வண்டி தான் நம்ம பார்க்க போறோம். இதுலயே வந்து பிளாக் கலர் ஓகேங்களா நம்ம எடுக்க போறது. ரெட் நல்லா தான், ரெட் ரேஞ்சர் போல. பட் பிளாக் இதோட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிளாக் இஸ் யூனிவர்ஸ் கலர், அது போலதான். இது பாரு, பெரிய வண்டி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பத்தியா? ஒரு நீ பாரு, நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து கிட்ட பாக்குறல. ஆமா, அதாவது டியூக்குள்ள கூட அந்த காலத்து மாடல் தான் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளே. இது நல்லா இருக்குங்க டிஸ்பிளே. ஆனா வந்து கொஞ்சம் இது சொன்னாங்க, வெளியே போனோம்னா அது கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. இந்த மங்களா அது என்னன்னா டெஸ்ட் டிரைவ்ல தெரியும். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் டிரைவ் அவைலபிள் தான். நம்ம வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணும் போது மோட்டோ பிளாக் பாக்குறேன். பாருங்க சார், எத்தனை பைக் இருக்குது. நீங்க வா, ஃபுல்லா கட்டுறேன். இந்த மூணு கலர் இருக்குதுங்க. இந்த லைன் அடிக்க வச்சிருக்காங்க. பிளாக், ரெட், ப்ளூ. ஆமா, அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தது எர்லி டிவைஷன் பைக்ல அங்க இருக்குங்க. ஒரு 400cc. உனக்கு பிடிச்ச வண்டியா? ஆமா, எர்லி டிவைஷன் யாருடா பிடிக்காது? இல்ல, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து லோவர் சிசில வண்டி விட்டுருக்காங்க எர்லி டிவைஷன். அப்படி இருக்கும்போது பிடிக்காம இருக்குமா? அவனை அம்மா பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி ஏடு. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் கேட்டீங்கன்னா, ஹீரோ ஸ்டோர் ரூம் தாங்க இருக்கோம். RMK ஹீரோ ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கும். அவன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதான் போயிருக்கான், ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம மோட்டோ விளாக்ல போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். பட் பின்னாடி ஆளுங்க பிள்ளைல உட்காடுறாங்க, ஸோ ஸ்பீடா ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் தான் ஏதுன்னு. கொலை பண்ணி போட்டுருவேன். ஓகேங்க, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீமை தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏபா, வா, நல்லா தான் இருக்குங்க. ஒரு ஸ்காட்ச்க்கு பைக் ஓட்டினா இருந்தால் ஒரு ஃபீலிங் இருக்கும், அது போல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கீர் போட்டாச்சு. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற போல இருக்குங்க ஃபஸ்ட்டு கீரு. ஓகே, இது கொஞ்சம் ட்ரம் பிரேக் தான். ஸோ நம்ம பார்த்து தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை சரிச்சு விட்ரும் வண்டியை. ஓகே, கொஞ்சம் இது வந்து கீழே இருக்கும் டியூக்கில், இது மேலே கொடுத்துருக்காங்க. அசார் ரைடு போட்டுப்போம்.
ஓட்டுறது நல்லா கம்ஃபர்ட்டாக தாங்க இருக்குது. ஏபிஎஸ் நல்லா வேலை செய்யுது. ஃபஸ்ட் டைம் வண்டி நான் ரிவ்யூ பண்ணி பார்க்குறேங்க. ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஸோ நல்லா தான் இருக்குது வண்டி. குறை சொல்கிற மாரி எதுவுமே இல்லைங்க. பிக்கப்பும் நல்லா தான் எடுக்குது செகண்ட் கியரில். பட் கார்னு மட்டும் கொஞ்சம் கீழே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குங்க. நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்குங்க வண்டி, நல்லா ஓடுறதுக்கு பரவாயில்ல. சஸ்பென்ஷன் இதில் எப்படி இதுன்னு பார்த்துடலாம். ஓகே, சொல்கிற போலலாம் குறை ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. வா, ஸ்கிட் ஆகுது வண்டி. ஆக்சுவலி கேடிஎம் ஸ்டோர் ரூமே போயிடுச்சு. கேடிஎம்ன்ற ஹீரோ ஸ்டோர் ரூமே போயிடுச்சு. அப்படின்னாலும் வண்டி ஒருத்துக்கு மனசில் நல்லா இருக்கு. எங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்குங்க வண்டி, நல்லா ஸ்டேரிங்கு. வாவ். நல்லா இருக்குது வண்டி உண்மையாகவே. ஆனால் கீர் மட்டும் ரொம்ப ஹார்ட் ஆகிற போல் இருக்குங்க. இது மட்டும் கில் சுவிட்சு, நார்மல் சுவிட்சு, இந்த ஆப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டிகேட்டர் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீமு, ஹார்னு சுவிட்சு. இங்கே வந்து அசார் லைட் இருக்குது. பரவாயில்ல. இந்த பாருங்கள், இந்த பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இந்த வண்டியை உண்மையாகவே செம்மையாக கொடுத்துருக்காங்க தான் நான் சொல்லுவேன். மெருவில் நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. வா, ஓரலா இஸ் ஒன் பைக். ஏபிஎஸ் இது இல்லைங்க, டிஸ்க் பிரேக்கும் இல்லை, ஏபிஎஸும் பின்னாடி இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஏபிஎஸ் இருக்குது, டிஸ்க் பிரேக்கும் இருக்குது. நல்லா இருக்குது. ஃபேஸ் பார்க்கறதுக்கு ஒரு 390 போல் இருக்குது, ஒரு கவாஸ்கி Z900 போல் இருக்குது. பரவாயில்ல. இந்த சைடில் வந்து பார்த்தா BMW சேஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சில BMW தான் ஆறுன்னு போட்டு இது போல் வரும். ஆனால் 125cc இது எக்ஸ்ட்ரீம். ஓகேங்க, குட். ஸோ உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே சார், இப்போ நம்ம கரிஸ்மா தான் கேட்டிருக்கோம், சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண கொடுங்கன்னு. ஓகே நிற்கிறாங்க, வெளியே எடுக்கிறாங்களா வண்டியை. மோட்டோ விலையில் சந்திக்கிறேங்க. பாய். இதாங்க, இந்த வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். இதோங்க நம்மளோட பையன் இங்கே நிற்கிறான். இல்லை டிபிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பயப்படாமல் ஓட்டலாம். 210cc வண்டி இது. வா, இப்போ எது வேணும் உனக்கு? ஃபஸ்ட் டைம் ஸ்போர்ட்டி வண்டியை ஓட்டுறேன். ஓகே, ஏ வா சாமி. ஓகேங்க, கிளம்பலாங்க. செம்ம ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குது வண்டி. வா, ஏங்க முதல் முறையாக ஸ்போர்ட்டி வண்டியை ஓட்டுறேன். அதாவது இந்த ஸ்போர்ட் மாடலில் நல்லா இருக்குது. ஆனால் கம்ஃபர்ட்டாக இருந்தா கேட்டால் இல்லைங்க. நான் நேக்கடு தான் நான் பஸ் ஓட்டினுக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. பட் முதுகு தான் கொஞ்சம் இப்போயே வலிக்க ஆரம்பிக்கிற போல் இருக்குது. ஓகே, 3, 2, 1. முடியாது, விட மாட்டாங்க நம்மளை. ஓகே, இப்போ வலிப்போம்.
ஏங்க உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ஹீரோ பைக்கா இது? வாவ், செம்மையான ஒரு கம்பேக் தான் கொடுத்துருக்காங்க கரிஸ்மால. இவனுக்குள்ள எஸ்ஆர்ஸே மாற்ற தேவையில்லைங்க, மிருகம் மாரி இருக்கான். பட் செகண்ட் கியர்லேயே ஆப் ஆயிடுறாங்க கொஞ்சம் ஸ்லோவாக போனா. வாவ், வாட் ஏ மிஷன் திஸ் கரிஸ்மா. வாவ், அசால்ட்டா 75 பண்ணுறாங்க செகண்ட் கியர்லேயே. எத்தனை கியர் தெரில, தேர்ட் கியரில் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏபிஎஸும் செம்மையாக வேலை செய்யுதுங்க. இந்த வண்டி வச்சிங்கன்னா நீங்கள் பூந்து விளையாடலாம். தாண்டி வந்துட்டனோ? ஓகே, திரும்பி தாண்டி வந்துட்டேன். செம்மையா அதுக்கு மேலே இருக்கிறான்டா இவன்.